فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. Surah number chapter number 29 Spider சிலந்தி என்ற தலைப்பில் இப்பொழுது ஆரம்பமாகின்றது. இன்ஷா அல்லாஹ் படிப்போம். 29 Surah Ankabut. Ayat 1 Alif Lam Mim. 2 மனிதர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவதனால் மற்றும் அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டு விடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் இந்த அல்லாஹின் மீது, இந்த குர்ஆன் மீது, இந்த ரசூல் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவதினால் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் இப்படி சொல்வதை கேட்டு நான் உங்களை சோதிக்காமல், சோதனை செய்யாமல் விட்டு விடுவேன் என்று எண்ணிக்கொண்டார்களா மனிதர்கள்? நீங்கள் இப்பொழுது அனைவரும் நாங்கள் ஈமான் கொண்டோம், நாங்கள் இஸ்லாமியர்கள், நாங்கள் முஸ்லீம்கள் என்றால் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களாகவே சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்படி சொல்வதனால் அல்லாஹ் உங்களை சோதிக்காமல், டெஸ்ட் செய்யாமல் விட்டு விடப்படுவீர்கள் என்று நீங்களெல்லாம் எண்ணிக்கொண்டீர்களா? உங்களை சோதனை செய்யாமல் நீங்கள் சொல்வதை அல்லாஹ் கேட்டுக்கொள்வான் என்று ஒரு காலம் நினைத்து விடாதீர்கள். கடுமையான சோதனை செய்வான். அடுத்த 3 நிச்சயமாக அவர்களுக்கு முன் இருந்தார்களே, அவர்களையும் நாம் சோதித்திருக்கின்றோம். ஆகவே உண்மை உரைப்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் அறிவான், இன்னும் பொய்யர்களையும் அவன் நிச்சயமாக அறிவான். உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் அல்லாஹ் கடுமையான சோதனை செய்தே இருக்கின்றான். யார் பொய் சொல்லுகின்றார்கள், யார் உண்மையை உரைக்கின்றார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக இந்த சோதனை நிச்சயமாக ஆகிவிடுகின்றது அல்லாஹ்வின் பக்கத்தில். ஆகவே நீங்கள் சோதிக்காமல் இந்த உலகத்தில் தங்களை ஈமான் கொண்டவர்கள், இஸ்லாத் இருப்பவர்கள் என்று எண்ணிவிடார்கள், சொல்லிவிடாதீர்கள். நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இப்பொழுது குர்ஆனுக்கு விரோதமாக தான் போய் கொண்டிருக்கின்றது. அது எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ளவில்லை, நம்பிக்கை கொள்ளவில்லை, அதனால் உங்களுக்கு சோதனை வரவில்லை. நீங்க ஏன் தெரியுமா சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னும் இந்த குர்ஆன் பக்கம் வரல, இந்த குர்ஆனை தொடர, நீங்க குர்ஆனை ஓதல, இதன் மீது ஈமானோ நம்பிக்கையோ நீ வைக்கவில்லை. ஆடு மாடுகள் மாதிரி உங்களுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கின்றது. இதில் ஈமான் கொண்டு விட்டால் அல்லாஹ் உடனே உங்களை சோதனை செய்வான். உங்களுடைய ஈமானை உங்களில் எந்த மனிதரும் இன்று வரை ஈமான் கொள்ளவும் இல்லை. அதனால் எந்த சோதனையும் உங்களுக்கு நிகழவில்லை, ஏற்படவில்லை. புரிஞ்சுக்கிறீங்க? அதனால தான் எல்லாம் சந்தோஷம் இருக்கிறீங்க. இன்னும் நீ குர்ஆன் பக்கம் வரல, ஒரு மனிதனும் வரவில்லை. இந்த குர்ஆன் புறக்கணித்து விட்டீர்கள். நீங்கள் எடுக்கிறது முற்றிலும் புறக்கணித்தவர்களாகவே நீங்கள் வாழ்கின்றீர்கள். ஆகவே எவன் ஒருவன் இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டானோ, இதன்படி நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ, இதில் ஈமான் கொண்டானோ, நம்பிக்கை கொண்டானோ, நிச்சயமாக அல்லாஹ் அவனை கடுமையான முறையில் சோதனை செய்து, நீ உண்மையை சொல்லுகின்றாயா
அல்லது பொய் சொல்லுகின்றாயா என்பதை பார்த்து கொள்வதற்காகவே இந்த சோதனை ஒவ்வொரு ஈமான் கொண்ட ஒவ்வொரு மனிதன் ஆண் பெண் மீது நிகழும். இது பக்கத்துல 2வது சூறால 2:14 எழுதியிருக்க. 2வது சூறால 2:14 எழுதிருங்க. நீங்க படிச்சு பார்த்துங்க. அப்புறம் எப்படி சோதனை செய்யணும் பார்த்துக்கிறேன். 4 அல்லது தீமைகளை செய்கிறார்களே, அவர்கள் நம்மை விட்டும் தாங்கள் தப்பித்துக் கொள்வார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? அல்லது தீமை செய்து கொண்டிருக்கின்றீர்களே, குரானை ஓதாமல் எவன் ஒருவன் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றானோ, குரான் படி எவன் ஒருவன் தன் வாழ்க்கையை நடத்தவில்லையோ அவன் தீமை செய்கின்றான். அதனால் நீங்க தப்பித்து விடுவோம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? உங்களை ஒரு காலம் ஆண்டு விட மாட்டான். இந்த குரானை ஓதாமல் அதன்படி நடக்காமல் வாழும் மக்களை அல்லாஹ் உங்களுடைய தீமையான செயல்களை பாராமுகமா இல்லை, நிச்சயமாக அவன் பிடிப்பான். தீமை செய்வர்கள் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றீர்களா? ஒரு காலம் முடியாது. இந்த வருஷம் பார்த்தீங்க, யாரெல்லாம் தன்னை ஈமான் கொண்டவன் இஸ்லாமியன்னு சொல்லி கொண்டிருந்தார் அனைவரையும் அடித்தான் என்று நிறைய ஊர்களில் அடித்தான், கண்ணாலை பார்த்தீர்கள். காரணம், குரானை தொடாமல் தன் வாழ்க்கை அமைத்து கொண்டு தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டும் அல்லாஹையே ஏமாற்றிக் கொண்டும் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். உங்கள் இந்த அல்லாஹ் சொல்லியபடி பிடித்தான். துருக்கியிலும் பிடித்தான், சிரியாவிலும் பிடித்தான், மொராக்கோவிலும் பிடித்தான், லிபியாவிலும் பிடித்தான், ஆப்கானிஸ்தானிலும் பிடித்தான். இப்பொழுது நடந்திருக்குது இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டை, அதிலையும் பிடித்தான். பாருங்க, எங்க பார்த்தாலும் அழிவுதல். காரணம், அவ்வளவு கூட்டமும் குரானுக்கு முதல்தரமான விரோதிகளாக இருப்பதினால். இதோ அல்லாஹ் சொன்ன வார்த்தை, தீமை செய்தவர்கள் தப்பித்துடலாம் எண்ணிக்கொண்டீர்களா? இதோ பிடிப்பேன்னு சொன்னால பிடிச்சிட்டு இருக்கிறான், நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு நடக்கும். நீங்களும் திருந்த மாட்டீர்கள், அல்லாஹ் விட போவதில்லை. அவர்கள் அவ்வாறு தீர்மானித்து கொண்டது மிகவும் கெட்டது. இந்த மாதிரி தப்பிச்சிருவோம் என்ன நினைச்சிட்டு மிகவும் கெட்டதுன்னு சொல்லி பிடிச்சால. அப்படி இருந்தும் நீங்கள் திருந்த மாட்டீர்கள். உங்கள் நரகம் நிச்சயமாகிவிட்டு. எந்த காலத்திலும் உங்களுக்கு குரான் புரியாது, குரான் பக்கம் வரமாட்டீர்கள். நிச்சயமாக அழிவு, இந்த உலகத்தில் அழிவு, மறுமையிலும் இழிவு தரும் அழிவு உண்டு. எந்த சந்தேகமும் கிடையாது. 5 எவர் அல்லாஹ்வின் சந்திப்பை ஆதரவு வைக்கிறாரோ அவர் அதற்காக நற்செயல்களை செய்து கொள்ளட்டும். எவர்கள் அல்லாஹ்வின் சந்திப்பு தான் வேண்டும் என்று முழு ஆசையும் ஆதரவும், அதன் மீது முழு ஆதரவு வேண்டும் என்று ஆசை செய்கின்றார்களோ அவர்கள் நல்ல செயல்களை செய்து கொள்ளட்டும். எவர் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கணும், அல்லாஹ்வின் பக்கத்திலே இருக்கணும், அல்லாஹ்வின் ஆதரவு எங்களுக்கு எப்பொழுது வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ அவர் எப்பொழுதும் நற்செயல்களையே செய்து கொண்டிருக்கட்டும். ஏனெனில் அல்லாஹ்வுடைய தவணை நிச்சயமாக வருவதாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தவணை அந்த யுக முடிவு நாள், கியாமத்து நாள் வர வேண்டியதே இருக்கின்றது. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயம் இந்த கியாமத்து நாள் என்பது. அவன் யாவற்றையும் செவியேற்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். சமீயுன் அலீம் என்று தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆகவே யாரும் தப்பித்திட முடியாது. உங்களுக்கு சிறிது காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த உலகில் நீங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு, அவ்வளவுதான். அந்த அவகாசத்தின் அடிப்படையில் நல்லதே நீங்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்க வேண்டும். இதை எவன் மீறி நடக்கின்றானோ நிச்சயமாக அவனுக்கு நரக வேதனை உண்டு கியாமத்து நாள் அன்று.
6. இன்னும் எவர் அல்லாவின் பாதையில் உழைக்கிறாரோ அவர் நிச்சயமாக தமக்காகவே உழைக்கிறார். நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தாரை விட்டும் தேவையற்றவன். எவன் அல்லாஹ்வின் பாதையில் உழைக்கின்றாரோ, என்னப்பா உழைக்கின்றார் என்றால் கூலி தூக்குறது, மூட்டை தூக்குறது வச்சுக்கிட்டீங்களா? இந்த குரான் படி அல்லாஹ் சொல்லியபடி இரவு பகலாக அதிகமாக இரவு நேரத்தில் இந்த குரானை அல்லாஹ் சொல்லியபடி ஓதி அல்லாஹ்வின் பாதையை அடைந்துவிட வேண்டும், சிராத்தல் முஸ்தகீமை அடைந்துவிட வேண்டும் என்று உழைக்கின்றார். இரவு பகலாக தூக்கத்தை எல்லாம் விட்டு அவர் தமக்காகவே உழைக்கின்றார். நம்ம நன்மைக்காகவே, அவருடைய நன்மைக்காகவே உழைக்கின்றார். 7. ஆகவே எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய தீங்குகளை அவர்களை விட்டும் நிச்சயமாக நாம் நீக்கிவிடுவோம். எவர்கள் நல்ல செயல்களை செய்கின்றார்களோ, குரானை பின்பற்றி நடக்கின்றார்களோ என்று அர்த்தம். நம்பிக்கை ஈமான் கொண்டு, எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம்? அவர்களுடைய தீங்குகளை அவர்களை விட்டும் நிச்சயமாக நாம் நீக்கிவிடுவோம். அவர் செய்த தீமைகளை அனைத்தும் நிச்சயமாக நாம் நீக்கிவிடுவோம். இது அல்லாஹ் மக்களுக்கு சொல்லும் அறிவுரையாகும். யாரும் இதன்படி நடந்தவில்லை, இதுவரை நடக்கவில்லை, நடக்கப் போவதும் இல்லை. இதுதான் இன்றைய நிலைமை, உங்களுடைய நிலைமை. இன்னும் அவர்கள் செய்து கொண்டு இருந்தவைகளும் அழகான கூலியை நிச்சயமாக நாம் அவர்களுக்கு கொடுப்போம். இன்னும் அவர் செய்து கொண்டிருந்தவைகளில் மிக்க அழகான கூலியை நாம் அவர்களுக்கு கொடுப்போம். இவ்வளவு அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகின்றான். இந்த குரான் மீது ஈமான் கொண்டவர்கள் மீது, அல்லாஹின் மீதும் ஈமான் கொண்டவர்கள் மீது, ரசூல் முஹம்மது மீதும் ஈமான் கொண்டவர்களுக்காக அல்லாஹ் இவ்வாறு சொல்லிக் கொண்டே வருகின்றான். 8. தன் தாய் தந்தையருக்கு நன்மை செய்யும்படியாக நாம் மனிதனுக்கு வலியுறுத்தியிருக்கின்றோம். தம் தாய் தந்தையர்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவர்களுக்கு, மனிதனுக்கு நாம் அறிவுரை செய்திருக்கின்றோம், வலியுறுத்தியிருக்கின்றோம். தாய் தந்தையர்களுக்கு ஒழுங்கான முறை உதவி செய்யுங்கள், அவர்களை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று நாம் மனிதர்களுக்கு அறிவுரை செய்துள்ளோம். எனினும் மனிதனே, உனக்கு அறிவு இல்லாத ஒன்றை எனக்கு இணையாக்கும்படி அவ்விருவரும் உன்னை வற்புறுத்தினால் நீ அவ்விருவருக்கும் கீழ்ப்படிய வேண்டாம். ஆனால் உன்னுடைய தாய் தந்தையர்கள் அல்லாஹ்வுக்கு விரோதமாக எதையும் செய்ய சொன்னால், இந்த குரானுக்கு விரோதமாக நடக்க சொன்னால், அல்லாஹ்வின் அறிவுரை இப்படி நடக்காதே, நான் சொல்லி எப்படி நீ செய் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த தாய் தந்தையரும் கீழ்ப்படியாது, அவர் சொல்ற பேச்சை கேட்காது. இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு விரோதமாக பேசக்கூடிய தாய் தந்தையர்கள் உங்களுக்கு இவ்வாறு சொன்னால் அவர்களுக்கு ஒரு காலம் நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள். மற்றவர்கள் உதவி செஞ்சுக்கிறீங்க, குரானுக்கும் அல்லாஹ்வுக்கும் விரோதமாக நடங்கள், நீங்க நான் சொல்லபடிதான் நடக்க வேண்டும், இந்த உலகத்தின் படிதான் நடக்க வேண்டும், இந்த குரான் படி நடக்க முடியாது என்று கூறினால் அதற்கு நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள். ஒரு காலம் அவர் தாய் தன் பேச்சை கேட்காதீர்கள். என்னிடமே உங்கள் அனைவரின் மீளுதலும் இருக்கிறது. என்னிடமே உங்கள் அனைவரும் மீளுதலும் இருக்கின்ற ஒரு காலத்தில் நேரம் வரும், அனைவரும் என்னிடம் வந்து விடுவீர்கள்.
நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அப்போது நான் உங்களை அறிவிப்பேன். நீங்கள் என்ன இந்த பூமியில் செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை பற்றி அப்பொழுது அந்த நாளில் உங்களுக்கு நான் அறிவிப்பேன். 9. அன்றியும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களை நல்லோருடன் நிச்சயமாக நாம் சேர்த்து விடுவோம். எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல வாமிருசாலிகாத் நல்ல செயல்களை செய்கின்றார்களோ அவர்களை நல்லோர் கூட்டத்தில் நாம் சேர்த்து விடுவோம். 10. மேலும் மனிதர்களில் சிலர் நாங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று சொல்கிறார்கள். எனினும் அவர்களுக்கு அல்லாஹ்வின் பாதையில் துன்பம் உண்டானால் மனிதர்களால் ஏற்படும் அந்த இம்சையை அல்லாஹ்வின் வேதனை போல் கருதி உம்மை விட்டு நீங்க முனைந்து விடுகிறார்கள். ஆனால் இறைவனிடமிருந்து உதவி வந்தால் நிச்சயமாக நாங்கள் உங்களுடனே தான் இருந்தோம் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் அகிலத்தாரின் இதயங்களில் இருப்பவற்றை நன்கு அறிபவனாக இல்லையா? மேலும் மனிதர்களில் சிலர் நாங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம். மேலும் மனிதர்களில் சிலர் சொல்லுகின்றார்கள் நாங்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகிறார்கள். எனினும் அவர்களுக்கு அல்லாஹ்வின் பாதையில் துன்பம் உண்டானால் அவர்களுக்கு இந்த மேலே சொல்லிய 10 இரண்டாவது ஆயத்தை பார்த்தீர்கள சோதனை செய்வேன் படிச்சீங்கல்ல. என்னும் ஈமான் கொண்ட பிறர்களுக்கு அவர்களுக்கு ஒரு சோதனை வந்தால் அல்லாஹ்வின் பாதையில் துன்பம் ஏற்பட்டால் நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்று சொல்லுகின்றீர்கள். சோதனை வந்துவிட்டது. இப்ப அல்லாஹ்வின் பாதையில் துன்பம் ஏற்பட்டு விட்டது. அப்படி ஒரு துன்பம் ஏற்பட்டால் மனிதர்களால் ஏற்படும் அந்த இம்சையை அல்லாஹ்வின் வேதனை போல் கருதி மனிதர்களால் ஏற்படும் அந்த இம்சைகளை மனிதர் மூலமாக தான் சில தொந்தரவுகள் கஷ்டங்கள் உங்களுக்கு உண்டாகும், சோதனை உண்டாகும். அந்த இம்சைகள் அந்த தொந்தரவு அந்த கஷ்டங்களை அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அல்லாஹ்வின் வேதனை போல் கருதி அல்லாஹ் தான் வேதனையை கொடுத்து விட்டான் என்று அவர்கள் கருதுகிறார்கள், நினைக்கின்றார்கள். அல்லாஹ் தான் வேதனை கொடுத்துட்டான் என்று நினைக்கின்றார்கள். ஏற்கனவே அல்லாஹ் சொல்லிவிட்டான் உங்களை சோதனை செய்வேன் என்று, கடுமையான சோதனை செய்வேன் என்று சொல்லியிருக்க இப்பொழுது சோதனை நிகழ்ந்திருக்க உடனே அல்லாஹ்வின் மீது பழியை போட்டு அல்லாஹ்வின் வேதனை வந்துவிட்டது, அல்லாஹ் எங்களை வேதனை செய்கிறான் என்று அல்லாஹ்வின் மீது பழியை போடுகின்றார்கள். அல்லாஹ்வின் வேதனை போல் கருதி உம்மை விட்டும் நீங்க முனைந்து விடுகிறார்கள். ஒண்ணு இந்த ரசூல் பேச நம்பக்கூடாதுப்பா என்று சொல்லி ரசூலை விட்டு நீங்கிறதுக்கு ஒதுங்கி போறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனால் இறைவனிடத்திலிருந்து உதவி வந்தால் நிச்சயமாக நாங்கள் உங்களுடனே தான் இருந்தோம் என்று கூறுகிறார். ஆனால் அல்லாஹ்விடம் உதவி வந்து விட்டால், அல்லாஹ் தொந்தரவு கஷ்டங்கள் நீங்கிவிட்டால் நாங்கள் உங்களோட நபியே நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் அகிலத்தாரின் இதயங்களில் இருப்பவற்றை நன்கு அறிபவனாக இல்லையா? அகிலத்தார் மக்கள் அனைவரும் இருதயத்தில் என்ன இருக்கின்றது என்பதை அல்லாஹ் நல்ல அறிவான் அல்லவா? நீ ஒன்று சொல்ல தேவையில்லை. ஒவ்வொருத்தர் இருதயத்தில் என்ன நீ நினைத்து கொண்டிருக்கின்றீர்களோ அனைத்தையும் அல்லாஹ் அறிவான் என்பது பற்றி உங்களுக்கு தெரியவில்லையா? 11.
அன்றியும் நம்பிக்கை கொண்டவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிவான். அன்றியும் நம்பிக்கை ஈமான் கொண்டவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிவான். நயவஞ்சர்களையும் அவன் நிச்சயமாக நன்கு அறிவான். நயவஞ்சகர்கள் முனாஃபிக்கின் ட்ரெச்சரஸ் ஃபெலோஸை அல்லாஹ் நன்கு அறிவான். 12. நிராகரிப்பவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களிடம், நீங்கள் எங்கள் வழியை பின்பற்றுங்கள், உங்கள் குற்றங்களை நாங்கள் சுமந்து கொள்கிறோம் என்று கூறுகிறார்கள். இப்போ காஃபிருக்கு நிராகரிக்கிறவங்க நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து, எங்களை பின்பற்றுங்கள், உங்களுடைய பாவங்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த கூட்டத்தினர் நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து, ஆனால் அவர்கள் அவர்களுடைய குற்றங்களிலிருந்தும் எதையும் சுமப்பவர்களாக இல்லை. ஆனால் எந்த குற்றத்தையும் எந்த பாவங்களையும் அவர்கள் சுமப்பவர்களாக இல்லை, பொய் சொல்லுகிறார்கள். எப்படி உன்னதத்தை பார்த்து நான் சுமந்துக்கிறேன் சொல்ல முடியும்? அவர் பொய் சொல்லுகிறார்கள். எதை அவர் சுமப்பவர்களாக இல்லை, எதை சுமக்க மாட்டார்கள். உன்னதத்தை பாவத்தை நான் ஏற்றுக்கிறேன்னு ஏற்றுக்கவே மாட்டார்கள். எனவே உங்கள் குற்றங்களை சுமப்பதாக சொல்லும், நிச்சயமாக அவர்கள் பொய்யர்களே. நிச்சயமாக இவ்வாறு உங்களை ஏமாற்று கூட்டத்தில் ஏமாற்றும் பேச்சு நிச்சயமாக அவர் பொய்யர்களே, பொய் பேசுபவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மூமின்கள் இவர்களை பேச்சை கேட்டு ஏமாந்துவிட வேண்டாம் என்றும் அல்லாஹ் நம்மை எச்சரிக்கின்றான். 13. ஆனால் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய பாவ சுமைகளையும் தம் பாவ சுமைகளுடன் அவர்கள் வழி கெடுத்தோரின் பாவ சுமைகளையும் நிச்சயமாக சுமப்பார்கள். மறுமை நாளன்று அவர்கள் இட்டு கட்டி கொண்டிருந்தவை பற்றி நிச்சயமாக விசாரிக்கப்படுவார்கள். நிச்சயமாக இவர் தங்களுடைய பாவ சுமைகளையும் யாரையெல்லாம் கெடுத்தாங்களோ அவருடைய பாவ சுமைகளையும் இவர்கள் சுமந்து கொள்வார்கள். நிச்சயமா மறுமை நாள் இவர்களுக்கு கேடுதான். 14. மேலும் திடனாக நாம் நூஹை அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பினோம். நிச்சயமாக நூஹு நபியை அவர்களுடைய சமூகத்தாரிடம் நாம் அனுப்பி வைத்தோம். உங்களிடம் ஏற்கனவே நான் கேள்வி கேட்டிருந்தேன், நூஹை எந்த மக்களுக்கு அல்லாஹ் அனுப்பினான்? இது அல்லாஹ்வே தெளிவாக சொல்லிவிட்டாங்க. காஃபிர்கள் கூட்டம், குர்ஆனை வெறுக்கும் கூட்டம், குர்ஆனை ரிஜெக்ட் பண்ற கூட்டத்திடம் நாம் அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த கூட்டத்தினருக்குத்தான் அல்லாஹ் நூஹு நபியை அனுப்பினான். அவர்கள் மத்தியில் அவர் 50 ஆண்டுகள் குறை 1000 ஆண்டுகள் வசித்தார். 1000க்கு 50 வருஷம் குறைவாக 950 950 வருஷங்கள் அவர் வாழ்ந்தார், வசித்தார். ஆனால் அவர்கள் அநியாயக்காரர்களாக இருந்தமையால் அவர்களை பிரளயம் பிடித்து கொண்டது. ஆனால் நூஹுக்கு அனுப்பப்பட்ட எந்த ஜனங்களிடம் அல்லாஹ் அனுப்பி வைத்தானோ அந்த ஜனங்கள் அநியாயக்காரர்களாக இருந்ததனால் பிரளயம், பெரிய வெள்ளம், கடுமையான வெள்ளம் அவர்களை பிடித்து கொண்டது. 15. அப்போது நாம் அவரையும் அவருடைய கப்பல் தோழர்களையும் காப்பாற்றினோம். அப்பொழுது நாம் நூஹையும் அவருடைய பின்பற்றியவர்களையும் கப்பலில் காப்பாற்றினோம். மேலும் அதை அகிலத்தாருக்கு ஓர் அத்தாட்சியாகவும் நாம் ஆக்கினோம். மேலும் அதனை அகிலத்தாருக்கு ஒரு உண்மையாகவும் ஆக்கி வைத்தோம். இப்பொழுதும் நீங்கள் அந்த கப்பல் இருக்கிறது என்று இந்த குர்ஆன் சொல்லியாகிவிட்டது. இந்த கப்பலை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று நியூஸ் நிறைய வந்துருச்சு. இப்ப அல்லாஹ் சொல்லிட்டா அகிலத்தாருக்கு ஒரு உண்மையாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் இந்த கப்பலை. பாருங்க, இப்போ இருக்கு, அந்த கப்பல் இருக்குது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஜூதி என்ற மலையில் தங்கியது என்றும் அல்லாஹ் அந்த மலையின் பெயரையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பின்னால் ஒரு மக்கள் நமக்கு பார்க்க ஆசை இருந்தா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணுங்க, கண்டுபிடிங்க, இந்த கப்பல் எங்கேயும் பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு வழி அறிவிப்பான்.
உண்மையாக்கு. அல்லாஹ் சொன்ன வார்த்தை உண்மையாக்கு. ஏதோ உண்மையா அயலத்தாருக்கெல்லாம் இதனை நாம் ஒரு உண்மையாக ஆக்கி வைத்தோம் என்று கூறுகின்றான். ஆகவே அழிந்து விடவில்லை, அந்த கப்பல் இருக்கின்றது, தாராளமாக பார்க்கலாம். 16. இன்னும் இப்ராஹிமையும் தூதராக நாம் அனுப்பினோம். இன்னும் அவருக்கு பின்னால் இப்ராஹிம் என்ற நபி அந்த மக்களுக்கு தூதராக நாம் அனுப்பி வைத்தோம். அவர் தம் சமூகத்தாரிடம், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவனையே நீங்கள் அஞ்சுங்கள், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு நன்மையுடையதாக இருக்கும். இப்ராஹிம் நபி என்ன சொன்ன மக்களை பார்த்து, நீங்க அல்லாஹ்வையே அஞ்சுங்கள், அவனையே வணங்குங்கள், இதுவே உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் என்று தன் மக்களுக்கு, எந்த மக்களுக்கு இப்ராஹிமை அல்லாஹ் அனுப்பினானோ அந்த மக்களுக்கு இவ்வாறு உபதேசம் செய்தார் என்று கூறிய வேளையை. 17. அல்லாஹ்வையன்றி நீங்கள் வணங்குவதெல்லாம் சிலைகளைத்தான், மேலும் நீங்கள் பொய்யாக படைத்து கொண்டீர்கள். நிச்சயமாக அல்லாஹ்வைத் தவிர நீங்கள் வணங்கி வருபவை உங்களுக்கு உணவு அளிக்க சக்தி பெற மாட்டார். ஆதலால் நீங்கள் அல்லாஹ்விடமே உணவை தேடுங்கள், அவனையே வணங்குங்கள், அவனுக்கே நன்றி செலுத்துங்கள், அவனிடத்திலேயே நீங்கள் திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள். அல்லாஹ்வையன்றி நீங்கள் வணங்குவதெல்லாம் சிலைகளைத்தான். அல்லாஹ்வை தவிர நீங்கள் வணங்குவது எல்லாம் கற்சிலைகள் தான், கல்லால் செதுக்கப்பட்ட சிலைகளை தான் நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்று ரவி சொன்னார், இப்ராஹிம் சொன்னார். மேலும் நீங்கள் பொய்யாக படைத்து கொண்டீர்கள். மேலும் நீங்கள் பொய்யாக இதான் கடவுள் இதான் தெய்வம் என்று பொய்யான பேச்சை பேசி அதை படைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக அல்லாஹ்வைத் தவிர நீங்கள் வணங்கி வருபவை உங்களுக்கு உணவு அளிக்க சக்தி பெற மாட்டார். நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர நீங்கள் எதை வணங்கி கொண்டிருக்கின்றீர்களோ அது உங்களுக்கு உணவு தருவதற்கு சக்தி பெற மாட்டாது. நீங்க வேண்டியவை எதை கேட்டாலும் அது தராது. ஆதலால் நீங்கள் அல்லாஹ்விடமே உணவை தேடுங்கள். ஆகவே நீங்கள் அல்லாஹ்விடமே உணவை தேடுங்கள். எழுதி கொள்ளுங்கள் பேப்பர்ல, நோட்புக்ல. உணவு கேட்பது நீ அல்லாஹ்விடம்தான் கேட்க வேண்டும். இது இப்ராஹிமுடைய மார்க்கம். நீ எந்த கவலையும் படைத்த போய் ஒருத்த வேலை செய்யணும், அவன் கூலி தருவான், அவன் சம்பளம் தருவான், அதை வச்சுக்கிட்டு தான் வாழணும் என்ற எண்ணமே வரக்கூடாது. யார்கிட்டையும் போய் வேலை செய்யணும் பேச்சே கூடாது. இந்த தொழில் செய்யணும் அந்த தொழில் செய்ய வேண்டும் பேச்சு வரக்கூடாது. பசி இருக்குதா அல்லாஹ்வை கேளுங்கள், ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுமே நீ உணவு கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு உணவு அளிப்பான் என்று நபி இப்ராஹிம் சொல்லியிருக்கின்றார். இதனை தான் நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும். இதனை நீங்கள் பின்பற்றினால் ஏது பஞ்சம், ஏது விலைவாசி உயர்ந்த பேச்சு, எந்த பேச்சு இருக்க, எப்போதுமே உங்க வீட்டில் உணவு இருந்து கொண்டே இருக்குமே. இதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா நீங்கள்? அவனையே வணங்குங்கள், அவனையே நீங்கள் வணங்குங்கள், மேலும் அவனையே நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கே நன்றி செலுத்துங்கள். இப்பொழுது அவனுக்கு நன்றி செலுத்தி வாருங்கள். இந்த உணவையும் கொடுத்தான், அப்பேற்பட்ட இணைவரையே நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கே நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இது பெரிய பெரிய விஷயங்கள். வணக்கம் ஒரு தனி விஷயம் எழுதிடுங்க. வணங்குங்கள்னு அவர் சொல்றாங்க இப்ராஹிம், தனி பாடம், தனி செயல். அடுத்து நன்றி செலுத்துங்கள், இது ஒரு தனி விஷயம், இது ஒரு தனி சப்ஜெக்ட். வணக்கம் ஒரு தனி சப்ஜெக்ட், நன்றி செலுத்துவது தனி சப்ஜெக்ட். ரெண்டு வெவ்வேறு விஷயங்கள். இது ரெண்டு விஷயம் யாருக்குமே தெரியாது. எப்படி உங்களுக்கு உணவு கிடைக்கும், நீங்க எப்படி ஈமான் கொள்வீங்க? அவனிடத்திலேயே நீங்கள் திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள். நிச்சயமாக ஒரு நாள் வரும், அவனுமே நீங்கள்
திருப்பி கொண்டு வரப்படுவீர்கள். 18. இன்னும் நீங்கள் பொய்ப்பிக்க முற்பட்டால் உங்களுக்கு முன் இருந்த சமுதாயத்தவரும் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களை இவ்வாறே பொய்ப்பிக்க முற்பட்டார்கள். நீங்கள் இப்ராஹிம் சொல்லுவதை பொய் என்று சொல்வதற்கு முற்பட்டால், முயற்சி செய்தால், இதற்கு இப்ராஹிமுக்கு முன்ன அனுப்பிய ஹூத், ஆத், சாலிஹ், ஷுஐப் நபி அனைவரையுமே இந்த மக்கள் பொய்யாக்கினார்கள். எப்படி இப்ராஹிமை நீங்கள் பொய் என்று சொல்லுகின்றீர்களோ அதே போல் இப்ராஹிமுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட தூதர்கள் யாவரையும் அவர்கள் பொய்யாக்கவே முற்பட்டார்கள், அந்தந்த ஊர் ஜனங்கள். ஆகவே இறை தூதரின் கடமை தம் தூதை பகிரங்கமாக எடுத்துரைப்பதன்றி வேறில்லை. ஆகவே இறைவனுடைய தூதருடைய வேலை, கடமை, டியூட்டி என்னவென்றால், அல்லாஹ் அவர்களுக்கு வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டதை மக்களுக்கு பகிரங்கமாக எடுத்து சொல்வதை தவிர வேறு வேலை அவர்களுக்கு கிடையாது. 19. அல்லாஹ் எவ்வாறு முதலில் படைப்பை துவங்கி பிறகு அதனை எவ்வாறு தன்பால் மீட்டுகின்றான் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? இப்பொழுது அல்லாஹ் கேட்கின்றான், எவ்வாறு அல்லாஹ் படைப்பை துவக்கி எப்படி ஆரம்பம் செய்கிறான், படைப்பை எப்படி ஆரம்பம் செய்கிறான் என்பதை பார்த்து பின்னர் எப்படி தன் பக்கம் அதை மீட்டுகிறான் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கின்றான். திருப்பி படிங்க. இந்த இதுல எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாரும்? அல்லாஹ் எவ்வாறு முதலில் படைப்பை துவங்கி அல்லாஹ் எவ்வாறு முதலில் படைப்பை துவக்கி ஆரம்பம் செய்து பிறகு அதனை எவ்வாறு தன்பால் மீட்டுகின்றான் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? பின்னர் எவ்வாறு தன்பால் அவற்றை மீட்டுகிறான் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கின்றான். படைப்பை துவக்கியதையும் பாருங்கள், அந்த படைப்பு எவ்வளவு காலம் இருக்கிறது என்பதையும் பாருங்கள், பின்னர் அழித்து எப்படி தன் பக்கம் மீட்டுகிறான் என்பதையும் பாருங்கள் என்பதை பாருங்கள். பார்க்கவில்லையா என்று கேட்டால் நீங்க பார்த்தே தீர வேண்டும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகின்றேன். குர்ஆனை பார்த்திருப்பீங்க. நிச்சயமாக பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு, ஒரு காலம் வந்துவிட்டது, உயிர் போகக்கூடிய காலம் வந்துவிட்டது. அல்லாஹ் தான் சொல்லுகின்றான், மலக்குல் மௌத், உயிரை வாங்கக்கூடிய மலக்குகளை அனுப்பி அது உயிரை வாங்குகிறோம், உயிரை பறிக்கின்றோம், எவ்வாறு மீட்டுகிறோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கின்றான். எப்படி வாழுது உயிர், எப்படி ஆரம்பமாகுது, எப்படி வளருது, அது எப்படி போகின்றது, யார் மூலமாக போகப்படுகின்றது என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கின்றான். நிச்சயமாக இது அல்லாஹ்வுக்கு மிகவும் சுலபம். இது அல்லாஹ்வுக்கு மிகவும் சுலபமான காரியம். இப்படிதான் படைத்திருக்கின்றான், இப்படிதான் உயிர் போகப்படும், இப்படிதான் பின்னர் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள். அல்லாஹ்வுக்கு சுலபமான காரியம். 20. பூமியில் நீங்கள் பயணம் செய்து அவன் எவ்வாறு படைப்பை துவங்கி பின்னர் அல்லாஹ் பிந்திய படைப்பை எவ்வாறு உண்டு பண்ணுகிறான் என்பதை பாருங்கள். இந்த ஆயத்தை கொஞ்சம் டீப்பா, கொஞ்சம் ஆழமாக நீங்க சிந்திக்க வேண்டும். அவன் என்ன சொல்லுகிறான், இதுவரை படித்திருப்பீர்கள். அதை என்ன சொல்லுகிறான் என்பதை நீங்க இன்னும் அறியவில்லை. புரியாமல் ஓதிக்கொண்டே போய் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இப்ப திருப்பியும் படிக்கிறேன், கேளுங்க. பூமியில் நீங்கள் பயணம் செய்து, இப்போ நீங்கள் பூமியில் பிரயாணம் செய்யுங்கள், ஒரு ஊரா போங்க, பயணம் செய்து
அவன் எவ்வாறு படைப்பை துவங்கி பின்னர் அவன் எவ்வாறு படைப்பை துவங்கிய பின்னர் எல்லா படைப்பு நம்மை சேர்த்து தான் சொல்றோம். படைப்பை துவங்கிய பின்னர் அல்லாஹ் பிந்திய படைப்பை எவ்வாறு உண்டு பண்ணுகிறார். அல்லாஹ் பிந்திய படைப்பை எவ்வாறு உண்டு பண்ணுகிறான். பிந்திய படைப்பை அப்படின்னு பண்ணுங்க. அந்த பிந்திய படைப்பு என்றால் என்ன? முந்திய படைப்பு என்றால் என்ன? பிந்திய படைப்பு என்றால் என்ன? பிந்திய படைப்பை எவ்வாறு பிந்திய படைப்பை எவ்வாறு உண்டு பண்ணுகிறான் என்பதை பாருங்கள். பிந்திய படைப்பை எவ்வாறு உண்டு பண்ணுகிறான் என்பதை நீங்கள் பாருங்கள். முந்திய படைப்பை துவங்கி பின்னர் பிந்திய படைப்பை எவ்வாறு உண்டு பண்ணுகிறான் என்பதை பாருங்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லியிருக்கின்றான். என்ன புரிந்து கொண்டீர்கள்? எந்த விஷயத்தை சொல்றாப்பா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ 6வது சூறாவில் கடைசி ஆயத்தை எடுக்கிறோம். 6வது சூறாவில் லாஸ்ட் ஆயத்தை படிங்க. கொஞ்சம் எல்லாம் ஒழுங்கா கவனமாக கவனிங்க, படிச்சு பாருங்க. இது உங்களுக்கு இந்த விஷயம் புரியாது. உங்களுக்கு என்னென்றே தெரியாது. நீ குரானை தொடவே இல்லை, எங்கே புரிய போகுது? 6ல் கடைசி ஆயத்தை போட்டிருக்குது. அவன்தான் 6ல 165 6ல் 6வது சூரா 165 லாஸ்ட் ஆயத். அவன்தான் உங்களை பூமியில் பின் தோன்றல்களாக ஆக்கினான். கொஞ்சம் இருக்கு. அவன்தான் உங்களை இப்போது நம்மை அனைவரையும் பின் தோன்றல்களாக ஆக்கினான். அப்ப முன் தோன்றல்கள் யாருப்பா? இந்த கொஸ்டின் எழுதிக்கிறங்க. முன் தோன்றல்கள் யாரு? பின் தோன்றல்கள் யாரு? அவன்தான் உங்களை இப்போ நம்மை பார்த்து சொல்லுகிறான், உங்களை பின் தோன்றல்களாக இந்த பூமியில் ஆக்கினான்னு சொல்றான. யாரு பின் தோன்றல்? யாரு? முன் தோன்றல் யாரு? அப்புறம் பின் தோன்றல் ஆக்கினான். அவன் உங்களுக்கு கொடுத்துள்ளவற்றில் உங்களை சோதிப்பதற்காக. அவன் உங்களுக்கு கொடுத்துள்ளதை உங்களை சோதிப்பதற்காக உங்களை அவன் பின் தோன்றலாக ஆக்கினான். உங்களில் சிலரை விட பதவிகளில் உயர்த்தினான். நிச்சயமாக இறைவன் தண்டிப்பதில் விரைவானவன், மேலும் நிச்சயமாக அவன் மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன். இப்போ 6ல் 165 is equal to 29ல நம்ம என்ன 29ல 20 எழுதுங்க. இதை நீங்க ஆராய்ச்சி செய்து என்ன விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை நீங்கள் அறிந்து உணர வேண்டும். இதை புரிந்து கொண்டால்தான் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அவன் முன் தோன்றல்களை துவங்கி பின்னர் பின் தோன்றல்களாக உங்களை ஆக்கினான். எவ்வாறு பின் தோன்றல்களை அவன் உண்டாக்கினான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையான்னு கேட்டுட்டான். பாத்தீங்களா? பின் தோன்றல்களாக இந்த பூமி ஆக்கி உங்களை பின் தோன்றல்களாக ஆக்கினோம் என்று 6:165 சொல்றான். ஏதாவது புரிஞ்சதா? எப்ப நீங்க புரிய போயிங்க? நானும் பேசிக்கிட்டே போறேன். ஒரு ஆள் ஒரு சிரத்தை எடுத்து முயற்சி எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்துருச்சு, இதுக்கு ஏதாவது பதில் கண்டுபிடிக்கணுமே. கண்டுபிடிச்சு நம்ம என்னதான் கண்டுபிடிச்சோம் இல்லையா என்று அவங்க சொல்லணுமே. சொல்லி கலந்து ஆலோசனை செய்து இந்த விஷயத்தை முன்னேறணுமே. நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுமே என்றெல்லாம் நினைத்து பார்த்தீர்களா? எதுவும் இல்லை, எதுவும் கிடையாது. வாழ்க்கை மோசமாகிவிட்டது. 21 தான் நாடியவரை அவன் வேதனை செய்கிறான், இன்னும் தான் நாடியவருக்கு கிருபை செய்கிறான். இறுதியில் அவனிடமே நீங்கள் மீட்கப்படுவீர்கள்.
தன் நாடியவருக்கு அவன் வேதனை கஷ்டத்தை கொடுக்கின்றான். தன் நாடியவருக்கு கிருபை ரஹமத்தை தருகின்றான். அப்புறம் இறுதியில் அவனிடமே நீங்கள் மீட்கப்படுவீர்கள். இறுதியில் நீங்கள் அனைவரும் அவனிடமே மீட்கப்படுவீர்கள், வந்து சேருவீர்கள். 22 பூமியிலோ வானத்திலோ நீங்கள் அவனை இயலாமல் ஆக்குபவர்கள் அல்ல. நீங்கள் பூமியிலோ வானத்திலோ அவனை நீங்கள் தோற்கடிக்க முடியாது. அவன் செய்கின்ற செயலை நீங்கள் நிறுத்த முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது, இயலாமல் ஆக்க முடியாது. இதை செய்யாத அதை செய்யாத என்று நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டளையிட முடியாது. அவன் செய்யும் செயலை நீங்கள் தடுத்து விட முடியாது. நீங்கள் ஒரு காலம் அவனை ஜெயித்து விட முடியாது, அவனை நீங்கள் தோற்கடிக்க முடியாது என்று அல்லாஹ் தன்னை பற்றி உங்களுக்கு சொல்லுகின்றான். மேலும் உங்களுக்கு அல்லாஹ்வை அன்றி வேறு பாதுகாவலனோ உதவியாளனோ இல்லை. மேலும் அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேறு பாதுகாவலனோ அல்லது உதவி செய்பவனோ எவரும் கிடையாது. இந்த அல்லாஹ்வையே நம்பி நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அடுத்த எபிசோடில் நாம் தொடருவோம். பிஸ்மில்லாஹ்.